கோவை மாநகர பகுதியில் விமான நிலையத்துக்கு அருகில் ஒரு கல்லூரி மாணவியும் அவருடைய ஆண் நண்பரும் காரில் பேசிக் கொண்டிருந்த பொழுது போதை ஆசாமிகள் 3 பேர் அந்த காரில் இருந்த ஆண் நம்பரை தாக்கிவிட்டு கல்லூரி மாணவியை 3 பேரும் தூக்கி கொண்டு புதருக்குள் சென்று பாலியல் கொடுமை செய்திருக்கின்றார்கள். இது ஒரு கொடுமையான செயல். இது மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கின்ற இந்த பகுதி, விமான நிலையத்துக்கு அருகில் இருக்கின்ற இந்த பகுதியிலேயே இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றது மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கின்றது. இந்த நிகழ்விலிருந்து தெரிய வருவது, தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் கொடுமை சர்வசாதாரணம் நடக்கின்றது. குற்றச்செயல் ஈடுபடுகின்றவர்கள் கொஞ்சம் கூட அச்சமில்லாமல், காவல்துறையிடம் பயம் இல்லாமல் இப்படிப்பட்ட தொடர் நிகழ்வுகள் தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அரசாங்கம் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி மக்களிடத்தில் எழுப்பி இருக்கின்றது. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது என்பது இந்த நிகழ்வு மூலமாக தெரிய வருகிறது. அதோடு நேற்றைய தினம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ஒரு மாணவனும் மாணவியும் காதலித்து அவள் அந்த பகுதியிலே இருந்து கொண்டிருந்த பொழுது காவலர்கள் அவளை விசாரித்து அந்த மாணவனை அனுப்பி வைத்துவிட்டு அந்த மாணவியை பாலியல் கொடுமை செய்திருக்கின்றார்கள். இன்றைக்கு காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். அதற்கு மாறாக இப்படிப்பட்ட பாலியல் கொடுமை ஈடுபடுவது மிக மிக கொடூரமான செயல். இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது தெல்ல தெளிவாக தெரிகின்றது. இதேபோல் திருவண்ணாமலையிலும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் காவல்துறை அலுவலர்கள் காவலர்களால் ஏற்பட்ட சம்பவம் மறைவதற்கு முன்பாகவே இப்படிப்பட்ட சம்பவம் விழுப்புரத்தில் ஏற்பட்டிருக்கின்றது. தமிழகத்தில் காவல்துறை ஒன்று இருக்கின்றதா, அப்படியே அது இருந்தாலும் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றதா என்ற நிலைதான் இன்றைய தினம் இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடியிலே சமூகத்துறை அமைச்சர் ஒரு நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 6999 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக திமுகவினுடைய அமைச்சர் சமூகத்துறை அமைச்சரே தெரிவித்திருக்கிறார். அதற்கு 104 கோடி ரூபாய் நிவாரணம் கொடுத்ததாக அறிவித்திருக்கின்றார். எவ்வளவு ஒரு மோசமான செயல்! பாலியல் வன்கொடுமையை தடுத்து நிறுத்துவதற்கு திராணியற்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பது இதிலிருந்து தெரிகிறது. 6999 சிறுமிகள் இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு சொன்னால் இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுகின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அவரிடத்திலே காவல்துறை இருந்தும் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காத காரணத்திலே இன்றைக்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தொடர்ந்து சிறுமிகளுக்கும் பெண்களுக்கும் அநீதி இழைக்கப்படுகின்றது. இப்படி கொடுமையான பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த அரசு இருக்கின்ற வரை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, சிறுமிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை. கடந்த 50 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சுமார் 6400 கொலைகள் நடந்திருக்கிறது. மிக மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம். இன்றைக்கு குற்றச்செயல் ஈடுபடுகின்றவர்கள் காவல்துறையில் மீது இருக்கின்ற பயம் என்ற உணர்வே இல்லாமல் போய்விட்டது. அதுக்கு காரணம் தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்து இந்த போதை ஆசாமிகளால் தான் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை தினந்தோறும் தமிழகத்தில் நடந்த வண்ணம் இருக்கின்றது. அது தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் இந்த செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. அதே போல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட தமிழகத்தில் முறையாக டிஜிபி, நிரந்தர டிஜிபி நியமனம் செய்யப்படவில்லை. நான் பலமுறை சட்டமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றேன்.
தொலைக்காட்சியின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றேன், ஊடகத்தின் வாயிலாகவும் பத்திரிகை வாயிலாக தெரிவித்திருக்கின்றேன், அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கின்றேன். இந்த அரசு தங்களுக்கு வேண்டப்பட்டவர் ஒருவர் டிஜிபியாக வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் இதுவரை நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை. ஒரு டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு 3 மாதத்திற்கு முன்பாகவே அவர்கள் தகுதியான டிஜிபி பட்டியலை மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்பப்பட்டு யுபிஎஸ்சிக்கு அனுப்பப்பட்டு அது பரிசீலிக்கப்பட்டு 3 பேர் மாநில அரசுக்கு அனுப்பப்பட்டு அந்த 3 பேர் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதுதான் முறை. ஆனால் அந்த முறையெல்லாம் இந்த அரசாங்கம் கடைபிடிக்கல. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் உச்சநீதிமன்றம் இன்னைக்கு விரைவாக தமிழகத்தில் நிரந்தர டிஜிபி நியமிக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கிய பிறகும் இன்னும் அந்த பணியை தொடரவில்லை. இப்பொழுது மத்தியில் இருக்கிற மத்திய யுபிஎஸ்சி மத்திய பணியாளர் தேர்வாணையம் 3 பேரை இன்றைக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பியும் கூட இன்னும் டிஜிபி நியமிக்கல. இப்போ ஒரு தனிநபர் உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அந்த வழக்கின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் 3 வாரத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கேட்டிருக்குது. ஏன் இவ்வளவு குளறுபடி? இந்த அரசாங்கம் ஏன் டிஜிபி நியமிப்பதில் இவ்வளவு பாரபட்சம் காட்டுறாங்க? ஆக இப்படி நிரந்தர டிஜிபி நியமிக்காத காரணத்தினால்தான் முறையாக சட்ட ஒழுங்கு பராமரிக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்குது. இன்னொன்னு, வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் இன்னைக்கு மேற்கொண்டிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்குது, எஸ்ஐஆர் அறிவிச்சிருக்குது. சுமார் 21 ஆண்டு காலம் இந்த பணியை மேற்கொள்ள. இதற்கு முன்பு 8 முறை இந்த சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல் பணி நடந்திருக்குது. இன்றைக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்கள் இறந்தவர்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க. தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலையும் அவர்கள் அந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றே இருக்கிறாங்க. அதே போல நகரத்தில் குடியிருக்கின்றவர்கள் வீடு மாறி போயிடுறாங்க, அல்லது வெளி மாநிலத்துக்கு போயிடுறாங்க, வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. அவருடைய பெயரும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக வாக்காளர் பட்டியல் இடம்பெற்றே இருக்குது. இப்படி முறைகேடாக இருக்கின்ற இந்த வாக்காளர்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டு தகுதியான வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எஸ்ஐஆர் பணி முக்கியம், எஸ்ஐஆர் முக்கியம். அதற்காக தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்குது. அதை எதுக்குறாங்க திராவிட முன்னேற்ற. எஸ்ஐஆர் என்றாலே அலறாங்க, என்னன்னே தெரியல. சார் என்று அலறாங்க. இப்ப எஸ்ஐஆர் என்று கேட்டாலும் பதறாங்க. கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள்லாம் அலறாங்க, என்னன்னே தெரியல. இல்ல என்ன தவறு இருக்குது? காலம் போதாதுங்கிறாங்க. 1 மாத காலம் கொடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பிஎல்ஓ அரசு அலுவலரை நியமிக்கிறாங்க. அவள் வீடு வீடாக கொண்டு போய் அந்த படிவத்தை கொடுத்து பிறகு படிவம் பூர்த்தி செய்யப்பட்டு அதை திரும்ப பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு ஒப்படைக்கிறாங்க. இதில் எந்தவித ஒரு காலதாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருது. தேர்தல் வருகின்ற பொழுது அந்த வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு அடையாள ஸ்லிப் கொடுக்குறாங்க. இப்போ 5 நாளில் கொடுத்துறாங்க. ஒரு பாகத்தில் இருக்கின்ற அனைத்து வாக்காளர்களுக்கும் 5 நாட்களில் அந்த பூத் ஸ்லிப் கொடுக்கப்பட்டு அவர் போய் வாக்களிக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது 1 மாதம் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு பாகத்திற்கு சுமார் 1200 வாக்குகள் என்று வைத்துக் கொண்டார் கூட சுமார் 300 வீடு தான் இருக்கும். அதுக்கு மேலே இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி 300 வீடு இருக்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு 50 வீடுனா கூட 6 நாள் கூடுதல் 2 நாள் எடுத்துட்டா 8 நாள்ல இந்த படிவத்தை அனைத்து வீடுகளிலும் கொடுத்துடலாம். அப்படி வீட்டில் இல்லாத போது மீண்டும் ஒரு 2-3 நாள் கழித்து மீண்டும் அந்த சம்பந்தப்பட்ட பிஎல்ஓ அவர்கள் எந்தெந்த வீட்டில் கொடுக்கலையோ அந்த வீட்டில் கொண்டு கொடுக்கலாம். அதை வாங்குறதுக்கு போதுமான கால அவகாசம் இருக்குது. ஆனால் திமுகவும் அதேமாதிரி கூட்டணி திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகளும் எதிர்க்கின்ற நோக்கம் இதுல இறந்தவர் பட்டியலில் இறந்தவரெல்லாம் அந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கக்கூடாது. அதே போல அந்த பாகத்தில் குடி பல ஆண்டுகளாக இல்லாத இருந்து வேற இடத்துக்கு போயிருந்தாலும் அவர்களும் இடம்பெற்றிருந்தா திருட்டு ஓட்டு போடுறது வசதி. தேர்தல் நாள் போது
இறந்தவர்களாம் உயிர் பெற்று ஓட்டு போட வந்துடுறாங்க. அது திமுக கை வந்த கலை. அதனாலதான் இவ்வளவு பயம். இதுல என்ன தவறு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாத்துக்கும் PLA2 போட்டுக்கிறோம். ஒவ்வொரு கட்சிக்கும் PLA2 போட்டுக்கிறோம். அவர்கள் PLO போய் வீடு வீடாக அந்த படிவத்தை கொடுக்கின்ற பொழுது அவர்களோட சென்று அவர்கள் சரியாக அந்த பணியை மேற்கொள்ள என்று அவர்கள் கண்காணிக்கலாம். அதுக்கு தேர்தல் ஆணையம் முழு வாய்ப்பு கொடுத்திருக்குது. அப்படி இருக்கின்ற பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை மக்களிடத்திலே பதிவு வைக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. ஏன் இறந்தவர் ஓட்டை நீக்க என்ன தவறு? பல ஆண்டுகளாக குடியில்லாம ஒரு வீட்டில் புதுசா ஒருத்தர் குடி வந்திருக்கிறாரு. ஆனா ஏற்கனவே குடியிருந்தவர் தான் அந்த வாக்காளர் தொடர்ந்து இடம்பெற்று இருக்கிறாரு. இப்படி இருக்கின்ற பொழுது தேர்தல் நேரத்தில் இந்த வாக்குகளில் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கள்ள ஓட்டு போட்டு ஒவ்வொரு முறை இருந்திருக்குது. இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு சென்னை மாநகராட்சி தேர்தல் நடந்தது. அப்பொழுது திருட்டோட்டு போட முயன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒருத்தரை கையும் களமா பிடிச்சு எங்களுடைய கழக அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய ஜெயக்குமார் அவர்கள் ஒப்படைச்சார் காவல்துறையிட்ட. அவர் மீது வழக்கு போட்டார். 15 நாள் சிறையில் இருந்தார். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறக்கூடாது என்பதற்கு தான் SIR இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்குது. இதையெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்களிடத்தில் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தி அவர் வாக்குகள் பறிபோகும் என்று ஒரு தவறான செய்தியை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஏன் அவர்களுக்கு PLA2 இருக்கிறாங்க, கூட்டணி கட்சிக்காருக்கு PLA2 இருக்கிறாங்க. இன்னைக்கு பல கட்சி ஒன்றாக இணைந்துதான் நீங்க சொல்றீங்க. எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பூத்துக்கும் ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு PLA2 கட்சி ஒரு 5-6 கட்சி கூட்டணி இருக்குது. 5-6 பேரும் PLA2 பெற்றிருப்பாங்க. 5-6 பேரும் போங்க. அதுல தவறு இருந்தா அந்த தவறு சுட்டி காட்டுங்க. அவர்கள் அதை சரி செய்வாங்க. இதுல எந்தவித தவறு செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்களை குழப்பி ஒரு தவறான செய்தியை மக்களிடத்தில் பரப்பி வருவாங்க. இது ஏற்றுக்கொள்ள முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தகுதியான வாக்காளர் பட்டியல் இடம்பெற வேண்டும். தகுதியானவர்கள் தேர்தல் நேரத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த காரணத்திற்காகத்தான் இந்த SIR-ஐ நாங்கள் ஆதரிக்கிறோம். ஏன்னா 21 ஆண்டுக்கு பிறகுதான் இப்போ வருது. இன்னைக்கு உதாரணமா ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நடந்தது. அப்பொழுது அங்க ஒரு குடிசை மாற்று வாரியத்தில் சுமார் 1600 வாக்குகள் குடிசை மாற்று வாரியத்துடைய கட்டணம் முழுசு இடிச்சிட்டாங்க. இடிச்சு ஒரு வருஷம் ஆகியும் அந்த வாக்காளர் பட்டியலிருந்து வாக்காளர் பெயர் இடம்பெற்றிருக்குது. உடனே நாங்கள் மாவட்ட ஆட்சியர் போய் நாங்கள் முறையா சம்பந்தப்பட்ட படிவத்தின் மூலமாக இதை கொடுத்து இங்கே குடிசை மாற்று வாரியத்திற்கு வீடெல்லாம் இடிக்கப்பட்டு விட்டது, அந்த வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வச்சேன். எந்தவித நடவடிக்கை எடுக்கல. இன்ன வரைக்கும் வாக்காளர் பட்டியல் இருக்குது. இன்று வரை குடிசை மாற்று வாரியத்தில் ஈரோட்டில் கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் குடிசை மாற்று வாரியம் அந்த வீட்டை முழுமையாக இடிக்கப்பட்டு விட்டது. அந்த பகுதியில் வசிக்கின்றவர்களுடைய பெயர் இன்னும் வாக்காளர் பட்டியல் இருந்திருக்குது. ஆக இப்படிப்பட்ட நிலையெல்லாம் மாற வேண்டும். இப்படிப்பட்ட வாக்காளர்கள் எல்லாம் வாக்காளர் பட்டியலிருந்து விடுவிக்க வேண்டும். முறையாக அவர்கள் எங்கே போய் தங்கி இருக்கிறார்களோ அதை கண்டுபிடித்து அவர்களே வாக்காளர் பட்டியலில் இடம்பெற வேண்டும். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. உச்சநீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடர்ந்து அதுல அதிமுகவும் தன்னை இணைச்சுக்கணும்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கீங்க. ஆமா, ஏன்னா இதுல சில தவறான தகவலை திமுக பதிவு வச்சா அதை சரி செய்யணும்ல. மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைய நாங்க உண்மை நிலையை எடுத்து சொல்றதுதான் நாங்க போயிடுறோம், ஜாயின் பண்ணிருக்கிறோம். அதுல இல்லைன்னா வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான தகவலை நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்படும். என்ன அவங்களுக்கு பதற வேண்டிய அவசியம் என்ன? ஏன் பதறாங்க? ஏன் அலறாங்க? ஊடக நம்பர் 10 அத்தனை பேருக்குமே தெரியும். தெரியாத ஒண்ணுமே கிடையாது. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். ஏதோ SIR வந்தா மக்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமையை பறிபோயிரும் என்ற ஒரு தவறான செய்தியை பரப்பிட்டு வராங்க. இது கண்டனத்துக்குரியது. இன்றைக்கு பல முறை இந்த SIR பணி தமிழகத்தில் நடந்திருக்குது. 8 முறை நடந்திருக்குது இதுக்கு முந்தி. ஆக அப்பெல்லாம் பதறல. ஸ்டாலின் அவர்கள் பதறதுக்கு காரணமே அதில் இருக்கிற இறந்தவர்கள் வாக்குகள், அங்கே வசிக்காதவர்கள் வசிப்பதாக வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்ற வாக்காளர்கள், இப்படிப்பட்ட வாக்காளர்களை தேர்தல் நேரத்திலே கள்ள ஓட்டு போடுவதற்கு இனி முடியாது. SIR வந்துவிட்டார். அதனாலதான் இந்த குளறுபடியை, இந்த அவதூறு செய்தி பரப்பி வராங்க.
பிஎல்ஓஸ் போகும்போது ஆளுங்கட்சி சேர்ந்தவங்க ஆமாம்மா, நிறைய போயிட்டு இருக்கிறாங்க. சில இடத்துல படிவத்தை அப்படியே ஒட்டுமொத்தமாக வாங்கிக்கிறாங்க. அதைத்தான் நாளைக்கு நீதிமன்றம் வரும்போது அதையெல்லாம் நாங்கள் கருத்து தெரிவிப்போம். ஆக பிஎல்ஓவுடைய பணி அந்த ஒவ்வொரு வாக்காளருக்கும் அவர்கள் தான் அந்த வாக்காளர் படிவத்தை கொடுக்க வேண்டும். அதே போல பூர்த்தி செஞ்ச பிறகு அந்த பிஎல்ஓ தான் அதை பெற வேண்டும். இல்லாவிட்டால் இது உண்மையாக ஒரு வாக்காளர் பட்டியல் தயாரிக்க முடியாது. வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு வேறு கட்சிக்கு வாக்களிக்கக்கூடியவர்களை திமுக வாக்களிக்கிறவங்கள சரியா செஞ்சிருவாங்க. வேறு கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர் இருந்தா அந்த படிவத்தை இவர்கள் வாங்கி அங்க தலைமையில் கொடுக்க மாட்டாங்க, சம்பந்தப்பட்ட அதிகாரி கொடுக்க மாட்டாங்க, வாக்காளர் பட்டி இடம்பெறாத போயிடும். இது தவறு. எல்லா கட்சிக்கும் பொதுவானதான் நான் பேசுறேன். எங்க கட்சிக்கு மட்டும் ஆதரவா பேசல. உண்மையான வாக்காளர் பட்டியல் தயார் பண்ண வேண்டும். ஆகவே பிஎல்ஓ ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பிஎல்ஓ நியமிக்கிட்டு அவர்கள்தான் அந்த வாக்காளரை சந்தித்து அந்த தேர்தல் ஆணையம் கொடுக்கப்பட்ட அந்த படிவத்தை அந்த வாக்காளருக்கு கொடுக்கணும். அதில் பூர்த்தி செஞ்ச பிறகு அந்த வாக்காளர் பட்டியல் அவர்கள்தான் பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரி ஒப்படைக்க வேண்டும். விடுவிக்கிறதுல ரொம்ப காலதாமதப்படுத்தி வர்றதாகவும் களத்தில் மக்கள் நல பணிகள் செய்யறதுல கொஞ்சம் இழுபறி நிலை நீடிப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவர்கள் எப்பொழுதுமே வருடம் குறிப்பிட்ட காலத்தில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி விடுவிக்கிறதுல இந்த ஆண்டு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அறிவிச்சார். இனி ஜிஎஸ்டி இந்த சட்டமன்ற மேம்பாட்டு நிதியில் ஜிஎஸ்டி பிடிச்சுப்பாங்க, 18% பிடிப்பாங்க. அதை இனி அரசாங்கமே வழங்குன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் இந்த ஜிஎஸ்டி விடுவிக்கல. நான் 2 நாளைக்கு முந்தைய ட்விட்டரில் நான் கொடுத்துருக்கிறேன். உடனடியாக இந்த அரசு அறிவித்தவாறு இந்த சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதிக்கு ஜிஎஸ்டி விடுவிக்க வேண்டும் என்று கொடுத்துருக்கிறேன். என்ன அதுக்கு முறையா பதில் வரல. உங்களுடைய மகன் மருமகனுடைய தலையீடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் குற்றம் சாட்டியிருக்கு. ஒரு நாளாவது நீங்க பாத்திருக்கீங்களா? கோவையில் ஒரு நாளாவது நீங்க பாத்திருக்கீங்களா? இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா? இங்கிருந்து பிரிஞ்சு பல பேர், அதாவது இங்கிருந்து நீக்கப்பட்டவர் போயிருக்கிறாங்க. அப்படி ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்களா? அவருக்கு வேற குற்றச்சாட்டு கண்டுபிடிக்க முடியல, இந்த குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமினாலே காலும் காரும் தான் ஞாபகத்துக்கு வருதுன்னு சொல்லி ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமினாலே காரும் காலும் தான் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு எனக்கு அது புரியலையே. அதாங்க வேணுமென்றே திட்டமிட்டு இப்படி செய்தி சொல்றது. வேற எந்த செய்தியும் கிடைக்கல. ஒரு அரசியல்வாதி முறையா அரசியல் சம்பந்தப்பட்ட பேசினா பரவாயில்ல, அதை விட்டுட்டு சம்மதமில்லாத பேசுறதுலாம் சிறுபிள்ளைத்தனம். நல்லா புரியுதுங்களா? ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி மக்களுடைய பிரச்சனை என்ன இருக்குன்னு தான் பார்க்கணும். அதைத்தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அதிமுக அதைத்தான் பார்க்குது. இப்ப கூட என்ன திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் சரி, உதயநிதி ஸ்டாலின் சொல்றாங்க, எங்க ஆட்சி மீது ஏதாவது குறை சொல்ல முடிஞ்சுதா? சொல்லுங்க பார்க்கலாம். இது வரைக்கும் பல பேட்டியில கொடுத்திருக்கிறாங்க. அதிமுக ஆட்சியில் இன்ன குறைன்னு சொல்றாங்களா? சொல்லவே முடியாது. பாரதிய ஜனதாவோட எடப்பாடி பழனிசாமி கூட்டு வைத்து விட்டார். பாரதிய ஜனதாவோட அதிமுக அடிமையாகிவிட்டது. பாரதிய ஜனதா அலுவலகம் டெல்லியில இருக்கு. இப்படித்தான் சொல்ல முடியும். தெளிவா எங்களுடைய கூட்டணியில முடிவு எடுத்து அறிவிக்கப்பட்டு விட்டது. அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு இன்றைக்கு இந்த செய்தியாளர் சந்திப்பில் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார். அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்தினார். அதுல பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி அமைச்சிருக்குது. இந்த கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும். தெளிவா நீங்க பேட்டியில போடுங்க, அடிக்கடி மாத்தி மாத்தி போடாதீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்கள் கூட்டணிக்கு தலைமை தாங்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும். எங்களுடைய கூட்டணியுடைய முதல் வேட்பாளர் இபிஎஸ். தெளிவா உங்க கூட்டத்தில் வந்திருக்குது, எல்லா பத்திரிகையிலும் வந்துவிட்டது. ஆனா வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி தவறான செய்தி வெளியிட்டிருக்கிறீங்க. இது சரியல்ல. அதிமுக தான் ஆட்சி அமைக்கிட்டாங்க. அப்புறம் ஏன் ஸ்டாலின் போய் பாரதிய ஜனதாவை குறை சொல்லிட்டு இருக்காங்க? இங்க ஆட்சி அமைக்கிறது எங்க கூட்டணியில் அதிமுக. முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுக கட்சி சேர்ந்தது. அப்படிங்கிற எங்களை பத்தி விமர்சனம் செய்ய முடியாது. இருந்தா தானே செய்யறதுக்கு. அவ்வளவு இந்த 4.5 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கல. மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க. விவசாயிகளாகட்டும், வியாபாரிகளாகட்டும், தொழிலாளர்களாகட்டும், அரசு ஊழியர்களாகட்டும், யாருக்காவது நன்மை செஞ்சிருக்கீங்களா? ஒண்ணுமே கிடையாது. அத்தனை மக்களுமே இந்த ஆட்சி அப்புறப்படுத்த வேண்டும், அகற்ற வேண்டும். மக்களோட ஆட்சி தமிழகத்திலே
நடந்து கொண்டிருக்கிறது. அகற்ற வேண்டும் என்ற கொந்தளிப்போடு தான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம், நிறைவேற்றப்பட்ட திட்டத்தை ரிப்பன் கட்டி திறந்து வைக்கிறார். உங்க மேம்பாலம் இருக்குது, யாருடைய ஆட்சியில் கொண்டு வந்தோம்? நல்லா உங்களுக்கு அத்தனை பேர் இங்க இருக்கிற நண்பர், அத்தனை ஊடக நம்பர் இருக்குது, பத்திரிகை நம்பர் இருக்கீங்க. நான் அடிக்கல் நாட்டும் போது எல்லாமே வந்தீங்க, எல்லாம் படம் பிடிச்சு காட்டினீங்க. ஒரு 55% பணி முடிவுபட்டு விட்டது. ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது முதற்கட்ட பணின்னு இருக்குது, அது நிலம் எடுக்கணும். அந்த சாலை அமைக்கின்ற இடத்துல அங்க இருக்கிற கேபிள் வயர்லாம் மாற்றி எடுக்கணும், குடிநீர் குழாய்கள்லாம் மாற்றி அமைக்க வேண்டும், அங்க இருக்கின்ற மின் கம்பங்கள்லாம் மாற்றி அமைக்க வேண்டும். முதல் கட்ட பணியே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் ஆயிரும். சில பேர் நீதிமன்றத்துக்கு போனால் இன்னும் பல ஆண்டு ஆயிரும். அப்படி இருந்தும் கூட வேகமாக துரிதமாக 2 ஆண்டுல அந்த பணியை எடுத்துட்டு 3 ஆண்டுகள் அந்த பணி நடந்துகிட்டு இருந்தது. ஆட்சிக்கு வந்தவர் கிடப்பிலேயே போட்டாங்க. 2 வருஷம் பணியே செய்யல. உங்களுக்கு அத்தனை ஊடக நம்பர்ல பத்திரிக்கை இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ வேக வேகமா செஞ்சு இவர்கள் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டாங்க. எவ்வளவு பச்சை பொய்! இங்க கோவை மாநகரத்தில் பல பாலங்கள் அடிக்கல் நாட்டப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. அதிமுக ஆட்சியில் சில பாலங்கள் பணி முடியாது இருந்தது. ஆட்சி மாற்றம் வந்த பிறகு இவர்கள் அந்த பணி செய்யறாங்க. எங்க ஆட்சியை தொடர்ந்தா நாங்கள் அந்த பணியை விரைவாக நிறைவேற்றி திறந்திருப்போம், பாலத்தை திறந்திருப்போம். அது மட்டும் இல்ல, இன்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் பால திட்டத்தை அறிவிக்கிறார். நிதியே ஒதுக்கல, நிதியே ஒதுக்காம பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு வேடிக்கையான அரசு எங்கேயுமே இல்லை தமிழகத்தில், மட்டும் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. அதிமுக அனைவரும் ஒருங்கிணைக்க பாஜக தான் தன்னை சொல்லுச்சு அப்படின்னு செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. சார் அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் முடிஞ்சு போனது சார். அது முடிஞ்சு போனது, அதை பத்தி ஏன் பேசுறீங்க? எங்க கட்சியில் அவர் இல்ல, அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. செங்கோட்டையன் ஓபிஎஸ் நீக்கியதற்கான காரணத்தை சொல்லியிருக்கீங்க. சசிகலா கட்சி சார் இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயத்தை திருப்பி ஏன் சார் கிளறீங்க? உங்களுக்கு விவாத மேடைக்கு வேணும், இன்னைக்கு நைட்டு இரவு அதை பேச வேணும், ஊடகத்தில் விறுவிறுப்பான செய்தி வேணும். இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம், அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இந்த பயனும் இல்லை. 2017 மீண்டும் விரைவில் கட்சி ஒன்றிணையும், எல்லாரும் ஒன்றிணைவாங்க அப்படின்னு சார் அதுதான் நான் திருப்பி சொல்றேன். முடிஞ்சு போன விஷயத்தை திருப்பி பேசாதீங்க. உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணுங்கிறதுக்காக இந்த கேள்வி கேட்க வேண்டாம். இதெல்லாம் முடிந்து போய்விட்டது. அதிமுக மிகச்சிறப்பாக செயல்பட்டு இருக்குது. வேண்டுமென்றே திட்டப்பட்டு சில பேர் இந்த அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. தயவு செய்து இந்த கேள்வியெல்லாம் இதோட விட்டுருங்க. அன்பு கூர்ந்து உங்களை கேட்டுக்கிறேன் சார். ஒவ்வொரு கட்சி தலைவரும் அந்த கட்சி வளர்ப்பதற்கு பேசுகின்ற பேச்சு. எதுக்காக கட்சி ஆரம்பிக்கிறாங்க? அதெல்லாம் ஒவ்வொரு கட்சியிலையும் கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு பேசுவது அது இயல்பு. அது எல்லா கட்சியிலுமே நடக்குது. இந்த கட்சியில் மட்டும் இல்ல, எல்லா கட்சியிலும் அப்படித்தான் நினைக்கிறாங்க. ஏன் காங்கிரஸ் இப்ப பேசுறதுல திமுக கிட்ட எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்கிறாங்க, திமுக கொடுக்க மாட்டேங்குது. ஆக அவருடைய கட்சியை வளர்ப்பதற்கு, கட்சியுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லா கட்சியுமே முன்னிருந்து தான் செயல்படுத்துது. தமிழ்நாட்டில் நிறைய தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு நிறைய தொழிலாளர் ஈர்த்ததா சொல்றாங்க. ஆனா இந்த 4 வருஷத்துல எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கு அப்படிங்கிற தகவல் இதுவரைக்கும் தமிழக அரசு தரப்புல அறிவிக்கல. எப்படி பாக்குறீங்க? தாங்க நான் தான் வெள்ளை அறிக்கை கேட்டேன், வெள்ளை பேப்பரை காட்டினேன். இதுதான் அவருடைய பதில். வெள்ளை ஒரு பிரதான எதிர்க்கட்சி உங்களை போல் இருக்கின்ற மக்களுடைய சந்தேகங்கள், இளைஞருடைய சந்தேகங்களை போக்குவதற்கு இன்றைக்கு தமிழகத்தில் நீங்க தொழில் முதலீட்டு மாநாட்டு நடத்திருக்கிறீங்க. எவ்வளவு முதலில் ஈர்க்கப்பட்டது, எவ்வளவு தொழில் வந்திருக்குது, எவ்வளவு நிதி வந்திருக்குது, எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சுன்னு கேட்டா வெள்ளை பேப்பர் நேற்றாரு. என்ன பதில் சொல்ல முடியும்? அரசாங்கத்துக்கிட்ட தான் எல்லா புள்ளிவரம் இருக்குது, எங்ககிட்ட கிடையாது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு இந்த ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மன் நாட்டுக்கு போகும்போது நம்முடைய தொலைக்காட்சி நண்பர்களை சந்தித்து பேட்டி கொடுத்தார். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றது அவர் பேட்டி கொடுக்கின்ற வரை 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும், அதன் மூலமாக 10,62,000 கோடி முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும், இப்படி முழுவதும் நிறைவேற்றப்பட்ட 32 லட்சம் பேருக்கு வேலை கிடைப்பதாகவும் குறிப்பிட்டு பிறகு 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது சொல்றாங்க. 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு சொன்னா சுமார் 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும். எங்க வேலை கிடைச்சது? கோயம்புத்தூர்ல எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சது? அத்தனையும் பொய். ஏன்னா வெள்ளை பேப்பரை காட்டினார்ல, அதுதான் உண்மை. எதுவுமே இல்லை என்பது அவர்களே காட்டிட்டு சென்றுட்டாங்க. அது மட்டும் இல்ல, இன்றைய தினம் எல்லா துறையிலும் ஊழல் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு உள்ளாட்சி துறையில
அந்த குடிநீர் வடிகால்வாரத்திலிருந்து அங்கே பணியாளர் நியமிக்கின்ற பொழுது சுமார் 888 கோடி ஊழல் நடைபெற்றதாக பத்திரிகை செய்தி. இது வரைக்கும் அது முழுமையான விளக்கம் கிடைக்கவே இல்லை. அதேபோல் மதுரை மாநகராட்சியில் சுமார் 200 கோடி வருவாயில் ஊழல் நடந்திருக்குது. திமுக அரசாங்கம் தான் கண்டுபிடிச்சிருக்குது. ஆக இவ்வளவு ஊழல் நடைபெறுகின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் நடந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்ல, இப்போ ஜல்லி குவாரி நடத்திட்டு இருக்காங்க. அதுல அண்மையில் வந்த செய்தி, எங்களுக்கு கிடைத்த தகவல், ஒவ்வொரு குவாரிக்கு 10 லட்சம் ரூபாய் அந்த குவாரி உரிமையாளர் கொடுக்க வேண்டும். திமுக மேலிடத்து கொடுக்கணும். ஒவ்வொரு ஏக்கருக்கும், குவாரியில் இருக்கிற ஒவ்வொரு ஏக்கருக்கும் 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு இப்போ ஒரு வாய்மொழி உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டதாக செய்தி. மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏற்கனவே ஒரு டன்னுக்கு குவாரியில் அதில் ஒவ்வொரு டன்னுக்கும் எவ்வளவு விலை நிர்ணயம் செஞ்சாங்க, நாங்கள் எதிர்ப்பு கொடுத்தோம்னா அதை கைவிட்டுட்டு மீண்டும் இப்பொழுது அந்த குவாரி உரிமையாளர்களை மிரட்டுகின்றார்கள். ஒவ்வொரு குவாரிக்கும் இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்று நிர்பந்தம் செய்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. வாய்ப்பு இருக்கா அதிமுக கூட்டணியில்? சார், எல்லாமே அதிமுக பொறுத்த வரைக்கும் 2019 நாடாளுமன்ற தேர்தலையும் தேர்தலுக்கு அறியாமையில் தான் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலையும் கூட்டணி பேச்சுவார்த்தை, தேர்தலுக்கு குறுகிய காலத்தில் நாங்கள் பேச்சு. 2024 சட்டமன்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலையும் தேர்தலுக்கு அருகாமையில் குறுகிய காலத்தில் தான் நாங்கள் கூட்டணி அமைச்சோம். அதே போல தேர்தலில் நெருங்கின்ற பொழுது கூட்டணி அமைக்கப்படும், நிச்சயமாக உங்கள் முன் தெரிவிக்கப்படும் என்ற செய்தியை சொல்லி அனைவருக்கும் நன்றி.